கிருஷ்ணா மேல மனைவி வரதட்சணை புகார் 4 பிரிவுகள்ல வழக்கு பதிவு. பிரபல தயாரிப்பாளர் பட்டியல் சேகரோட மகனும் இயக்குனர் விஷ்ணுவர்தனனோட தம்பியுமான கிருஷ்ணா அமெரிக்காவில் படிச்சுட்டு சினிமாவில் நடிகரா அறிமுகமானாரு. அலிபாபா, யாம் இருக்க பயமே, வானவராயன், வல்லவராயன், கழுகு, யட்சன் படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருக்கும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கும் பெத்திக்குட்டை பகுதியை சேர்ந்த ஹேமலதாவுக்கும் 2014ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வேலை செய்றாங்க. இந்த நிலையில கிருஷ்ணாவும் அவரோட பெற்றோரும் தாங்கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறதா மனைவி ஹேமலதா கோவை மாவட்டம் துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. அந்த புகார் மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணாவுக்கும் எனக்கும் ஃபேஸ்புக் மூலம் பழக்கம் ஏற்பட்டுச்சு. பின்னாடி நாங்கள் காதலிக்க ஆரம்பித்தோம். 2014ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையத்தில் எங்களோட திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது எங்களோட வீட்டு சார்பில் 300 பவுண்ட் நகை வரதட்சணையாக வழங்குறதா பேசப்பட்டு திருமணத்துக்கு முன்னாடி 118 பவுண்ட் நகை கொடுக்கப்பட்டது. மீதம் இருக்கும் 182 பவுண்ட் நகையை கேட்டு என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சாங்க. அத்தோட 2 கோடி பணமும் கேட்டாங்க. கிருஷ்ணாவுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு. இது பத்தி கேட்டதுக்கு என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. தொடர்ந்து எனக்கு தொந்தரவு கொடுத்ததோட கொலை மிரட்டலும் விடுத்தாரு. இதுக்கு மாமனார் மாமியாரும் உடந்தையா இருந்தாங்க. விவாகரத்து செஞ்சுட்டுதா மிரட்டி வழக்கும் போட்டிருக்காரு. அந்த வழக்கு நிலுவையில இருக்கு. இது பத்தி போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த மனுவில் ஹேமலதா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் கிருஷ்ணா மற்றும் அவரோட பெற்றோர்களான தயாரிப்பாளர் பட்டியல் சேகர், மதுபாலா ஆகியோர் மேல வரதட்சணை கொடுமை, கொலை மிரட்டல், அடித்து துன்புறுத்தல் உள்பட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க.